ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, இதில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொட்ட சொட்ட நினையுது அப்படிங்கிற ஒரு படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். கேட்கும்போதே உங்களுக்கு என்னடா டைட்டில் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கதையும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதை தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து சொட்டத்தலை. ஸோ அந்த சொட்டத்தலை மூலமாக அவங்க என்னென்ன பாடுகள்லாம் வந்து படுறாரு, அந்த சொட்டத்தலை எப்படி அவருக்கு வந்துச்சு, ஒரு சொட்டத்தலை உள்ள ஒரு ஆண் சமுதாயத்தில் எந்த மாதிரியான ஒரு ட்ராஜடியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்த காமெடி கலந்து அதில் ஒரு கருத்தோடையும் வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். முதல் விஷயம், டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு டெபியூட்டன்ட் டேரக்டர் தான். அவருடைய ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். இது அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து பிளானில் இருக்குது, நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாப்புல. இது ஃபஸ்ட்டு படமே ஒரு காமெடி படம். ஏன்னா அவருக்கு இந்த காமெடி ஜானர் மேலே ஒரு பயங்கரமான நாட்டம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அடுத்து நான் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கேஸ்ட் அண்ட் க்ரூன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நீங்கள் வந்து இந்த விஜய் டிவியில் நடித்த ஆட்களை வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த படத்துடைய ரைட்டரே வந்து நம்ம கேபியில் வந்து ஜெயிச்ச ராஜா அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து இந்த படத்துக்கு எழுதியிருக்காரு. அவர் ஹீரோவோட ஃப்ரெண்டாகவும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துலேயே. அவர் தான் இந்த டைலாக்ஸ் காமெடிஸ் எல்லாமே எழுதணும். படம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் அது போக ஒரு சில காமெடிஸ்லாம் வந்து நமக்கு பார்க்கும்போது ஒர்க் ஆகுது. ஆனால் அங்கே எங்கே அடி வாங்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமெடி ட்ராக்ஸ் போகும்போது படத்தில் ரெக்கார்டிங் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல ஒரு கவுண்ட்ரு போடுறதா இருக்கட்டும், கவுண்ட்ரு போடும்போது அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் ட்வைங்க் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், இந்த சவுண்ட் எஃபெக்ட் மட்டும்தான் படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போது ஒரு காமெடி படங்கும்போது அவங்க காமெடி சொல்கிறாங்க அப்படின்னா அது நேச்சுரலாகவே நமக்கு கன்வே ஆகும். அந்த காமெடி பார்க்கும்போதோ இல்லை அந்த கவுண்டர் கேட்கும்போதோ வந்து நமக்கு சிரிப்பு வரும். ஆனால் இங்கே அந்த கவுண்டருக்கு எல்லாத்துக்குமே வந்து சவுண்ட் எஃபெக்ட் போடும்போது மேபி அந்த டிவி சேனலோட வைப்பை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்களோ என்னமோ அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொரு கவுண்டருக்குமே வந்து சவுண்ட் எஃபெக்ட் போடும்போது நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சவுண்ட் எஃபெக்ட் மேலே தான் வந்து கான்சன்ட்ரேட் போதே தவிர அந்த காமெடி வந்து ஒர்க் ஆகலை. பார்த்தீங்களா, நாங்கள் இங்கே ஒரு காமெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட் இல்லாமல் காமெடி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகியிருக்கும். அதுதான் எனக்கு பெரிய நெகட்டிவாக வந்து பட்டுச்சு. எனக்கு அந்த கவுண்டர் மேலேயோ அந்த காமெடி மேலேயோ என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அந்த சவுண்ட் எஃபெக்ட்னால. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர். இவர் டிசைன் பண்ண கேரக்டர் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு பாட்டி கேரக்டர் வந்து காட்டியிருப்பாங்க, சிசிடிவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டி கேரக்டர் ஃபஸ்ட்டு காமிக்கும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாலும், படத்தில் எண்டிங்கில் அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சுருப்பாங்க. எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் மேலே ஒரு சாஃப்ட் சைடு வந்து உருவாகுமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் அது ஒர்க் ஆகிருந்துச்சு, ஓரளவுக்கு சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகிருந்துச்சு அந்த பாட்டி மேலே வச்ச சென்டிமெண்ட். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன் அப்படின்னா, அவரோட ஆக்டிங் வைஸ் எல்லா இடத்துமே வந்து சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக கிளைமேக்ஸில் இந்த மாதிரி சொட்டத்தனையானவங்களாம் வந்து நாங்கள் என்ன வேணும்னா பண்ணோம் அப்படிங்கிற அவங்களுடைய கஷ்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட் வந்து நடிச்சிருப்பார். அந்த இடத்துல உண்மையிலேயே நிறைய ஆண்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஒரு 2-3 முடி கூட்டுற ஆண்களால் கூட அந்த விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆனால் அந்த மேக்கப் இருக்குது இல்லையா, அந்த சொட்டத்தலையோட மேக்கப், அந்த மேக்கப் மட்டும் ஒரு சில இடங்களில் வந்து இது மேக்கப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அவர் கூட அந்த இன்னும் பர்சனலாக அந்த எமோஷன் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஒரு சில சீன் வந்து படத்தை விட்டு வெளியே வந்துடுறோம். இது மேபி இந்த முடி இருக்கிற போர்ஷன்ஸ்லாம் வந்து படத்தில் எடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உண்மையிலே அந்த நேச்சுரலான அந்த சொட்டத்தலையை வந்து ஷேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் அந்த ஆத்தென்டிசிட்டியோட நம்ம அந்த கேரக்டரோட எமோஷனோட இன்னும் பயங்கரமாக மேட்ச் ஆகிருக்க முடியும். இன்னும் கிரவுண்டடாக வந்து அந்த படம் வந்து ஃபீல் ஆகிருக்கும், பயங்கரமாக க்ளோஸ் டு த ஹார்ட்டாக. அந்த விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது நமக்கு தனியாக தெரியுது. ஸோ கனெக்ட் பண்ணிக்க முடியல. வெளியே வந்துடும், இது தானே மேக்கப் தானே அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. ஆனால் நிறைய இடங்களில் வந்து அந்த அவரோட ஆக்டிங் அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறனால அது மேக்கப்புங்கிறது தெரியல. ஒரு சில இடங்களில் படத்தை விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகிறனால அந்த ஃப்ளோ வந்து மிஸ் ஆகுது. ஸோ அந்த நேச்சுரலாக போயிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு சின்ன கருத்து. ஆனால் இதுவே வந்து நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேத்துக்கு வந்து எல்லாருக்குமே அப்படி தனியாக தெரியுமா அப்படின்னா கிடையாது, எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போது ரெக்கார்டிங் சொன்னேன் இல்லையா, சவுண்டு. பாடலுக்கு வருவோம். பாடல் பார்த்தீங்கன்னா எல்லா பாடலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, இல்லை வந்து பயங்கரமாக வைபாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டு உண்மையிலே வைபாக இருந்துச்சு. அது கேட்கும்போதே ஒரு மாதிரி ஓகே எனர்ஜெட்டிக்காக நல்லா இருந்துச்சு. அடுத்து ஒரு சம்பவம் வேறு நடக்க போகும். கதைப்படி அந்த பாடல் முடிஞ்ச உடனே ஒரு சம்பவம் நடக்கும். அதனால் அந்த பாட்டு வந்து பயங்கரமாக சூப்பராக ப்ளேஸ் ஆகிருந்துச்சு. மற்ற பாட்டு எல்லாமே வந்து இன்னொரு லவ் சாங் வரும், அதுவும் சூப்பராக இருந்துச்சு.
அதுக்கடுத்து பாட்டோ மியூசிக்கோ இது எதுவுமே இந்த படத்தில் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. படத்தோடைய ஃப்ளோவை மியூசிக் வந்து கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் சட்டிலாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்துடைய கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். மியூசிக் கொஞ்சம் ஓவர் டூப் ஆகிடுச்சு, அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அது வந்து என்னுடைய கருத்து. இது வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட்டான ஒரு படம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காமெடியாக இருக்கட்டும், அவங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரியான மியூசிக் தான் வந்து கரெக்டாக இருக்கும். மியூசிக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் தான் வந்து இது கூட மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களோ என்னமோ. ஆனால் இது ஒரு குறையாவே தெரியாது. ஏன்னா நான் பார்த்த தேட்டர்லேயே நிறைய பேரால் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காமெடிக்கெல்லாம். அவங்களுக்கு இந்த மியூசிக் ஒரு விஷயமாவே தெரியல. எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆச்சு அந்த காமெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எனக்கு பர்சனலாக அந்த மியூசிக் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காமெடியாக இருக்கட்டும், அந்த கதையோட ஃப்ளோவாக இருக்கட்டும், இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகிருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது எல்லாமே தான் வந்து எனக்கு. இன்னொன்று, நான் ஆக்டிங், அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து இந்த படத்துக்கு சொல்லி ஆகணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கேரக்டர்ஸ் வருது. ஆனால் எல்லா கேரக்டர்ஸையுமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்தாலும் இவர் எப்போ வந்தார், இவர் வந்தாரா படத்தில் அப்படின்னே வந்து நமக்கு ஒரு சில படங்கள்லாம் வந்து கேள்வியாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பீங்க. அந்த கேரக்டர் தனியாக ஒன்று பண்ணும். ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். தூய தமிழ்லேயே பேசிக்கிட்டு ஒரு கேரக்டர் வந்தாப்புல, அரசியல்வாதி கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட கேரக்டர், நம்ம ரோபோ சங்கர்னா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். புரோக்கராக ஒரு கேரக்டர் வருவார், அவரோட கேரக்டர் சூப்பராக இருக்கும். அப்புறம் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரோட கேரக்டருமே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக, கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதில் செகண்டாக ரீல்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹீரோயின் வந்து வருவாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் எனக்கு நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இரிட்டேட் ஆச்சு. அந்த இரிட்டேட் வர்ற மாதிரியான கேரக்டர் தான் அதை சூப்பராக அந்த ரோலை ப்ளே பண்ணனால தான் நமக்கு அந்த எமோஷன் கன்வே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங், கேஸ்ட் அண்ட் க்ரூ நான் இதை வந்து குறைய சொல்ல மாட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த விஜய் டிவி புகழ் வந்து ஒரு கேமியோ கொடுத்துருப்பாப்புல, ஒரு சின்ன கேமியோ. அந்த கேமியோவுக்கு அவர் தான் வரணுமா அப்படிங்கிறது தெரில. ஆனால் இந்த கேங்கே அங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது அவரும் வந்தது ஓகே, நல்லா இருந்துச்சு, ஓகே. ஆனால் இது எப்படி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விஜய் டிவி அந்த கேங்குக்கான படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். ஆனால் இது அப்படி கிடையாது. அவங்க கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இது முழுக்க டேரக்டரோட ஒரு படமாக தான் வந்து இருக்குது. அது படம் முடியும் போது வரைக்குமே இது அந்த ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோவுக்கு முடி கொட்டின விஷயம், அது நேச்சுரலாகவே கொட்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா நம்மளால் எமோஷன் வந்து இன்னும் பயங்கரமாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அந்த காரணம் தான் என்னால் கொஞ்சம் ஏற்றுக்கும், கொஞ்சம் அன்நேச்சுரலாக இருக்கும். இப்படிலாம் நடக்குமாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த சின்ன பிளாட் ஹோல்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாமல் பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னும் சூப்பரான ஒரு படமாக வந்து வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல காமெடி ஃபிலிம் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் இந்த சொட்ட நினையுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.